வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். May the Lord, the Holy Spirit open our eyes, ears, hearts and minds of understanding. இப்பொழுது நாம் ரோமர் புஸ்தகத்தை வாசிக்க போகிறோம். இந்த ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவரும் எழுதுகிறதாவது. இப்போ இந்த லெட்டர் யாருக்கு போகுது? இது ஒரு லெட்டர். எல்லாருக்கும் கடிதம் எழுதுகிறோம். அந்த காலத்தில் கடிதம் எழுதி தான் கன்வே பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது, பிளேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆகவே இது எடுத்துட்டு அஞ்சல்காரர்கள் மூலமாக தபால் ஏற்றிக்கிட்டு போவாங்க. இது ஒட்டகம் மூலமாக போகலாம், இல்லாட்டி கழுதைகள் மூலமாக போகலாம், குதிரைகள் மூலமாக போகலாம். மேபி அவங்க வச்சிருக்கலாமா ஃபாஸ்ட் சர்வீஸ்ன்னு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான காரியங்களை பார்ப்போம். அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். இப்போ பவுலோட காலிங் எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா, அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். ரெண்டாவது, சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். இவன் என்ன பண்ணுறாங்க, ரோமாபுரியர்கள் இல்லை இப்போ பவுல் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பாசிட்டோம்னா தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் 31வது வசனம். 2 வசனம் வாசிங்க. 30, 31. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷமும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். என்ன பண்ணி கொண்டிருந்தான்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். இந்த சமயத்தில் he also was writing letters. கம்யூனிகேஷன் எழுதுறது லெட்டர்ஸ் மூலமாக தான் எழுதுகிறாங்க. தன்னுக்கு கூட வந்தவங்ககிட்ட சொல்கிறது. ரெண்டாவது கம்யூனிகேஷன், இது லெட்டர் மூலமாக எழுதுறது. 2 காரியத்தை பண்ணியிருக்காரு பவுல். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கிறாரு. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி விசேஷங்களையும் உபதேசித்து கொண்டிருந்தான். ஸோ இது 2 தான் ரொம்ப முக்கியம். இப்போ இது தான் இப்போவும் நடக்க போகிறது. வேத புஸ்தகம் முழுவதுமாக என்ன இருக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று. அவருடைய ராஜ்யத்தையும் நாம் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னா அப்போ நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது. ஸோ இங்கே இப்போ 1ஆம் அதிகாரத்தை 1வது வசனத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். அப்போ அவன் தன் அழைப்பையே சொல்கிறான். ஐ பீன் கால்டு டு பி அன் அப்பாசில். அண்ட் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவன் தங்கு தடையில்லாமல் பிரசங்கிக்கிறதுக்காக தான் கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும், 9வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும். கர்த்தர் அவனை எதற்காக பிரித்தெடுத்தார் என்று அனனியா கிட்ட சொல்கிறாரு. அதையும் வாசிப்போமே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம். பவுல் மக்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறதுக்கு வரான். அந்த இடத்துல தமஸ்கு பட்டணத்துக்கு போகிறாரு.
போகும்போது கர்த்தர் சந்திக்கிறாரு. உன்னை துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிட்டு ஒரு லைட் அடிக்கிறாரு. அடிக்கும்போது அவன் கீழே விழுந்துடுறான். கண் பார்வை போயிடுச்சு, இந்த பவர் ஆஃப் த லைட்டில். ஸோ அங்கே வந்து அனனியா கிட்ட சொல்கிறாரு, அனனியாவே நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனை ரிவைவ் பண்ணுன்னு சொல்லி கர்த்தர் அனுப்புகிறாரு. அப்போ வந்து அனனியா சொல்கிறான், கர்த்தாவே இவன் கொடுமைக்காரன், ரொம்ப கொடுமைக்காரன், இவன் எப்படி இவனை வந்து இவனைக்கிட்ட சொல்லு போங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லப்போது கர்த்தர் பவுலின் அழைப்பை கொடுத்து அனனியா கிட்ட சொல்கிறாரு. இது வாசிப்போம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். ஒரு அத்தாரிட்டியோட, லெட்டர் ஆஃப் அத்தாரிட்டியோட தான் வரான். பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்று அங்கு இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிற அனைவரையும் கட்டும்படி தான் வரான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கர்த்தர் வேற மாதிரி பிளான் பண்றாரு. இவன் 1000 பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம், பிரதான ஆசிரியர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. இன்டர்ஃபியர் பண்ணி நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும், ஃபஸ்ட்டு புறஜாதிகளுக்கு அவன் அப்போஸ்தலன், ராஜாக்களுக்கும், அது ராஜாக்களுக்கு முன்னாடி நின்னான். அடுத்தது இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இதை கர்த்தர் கிளீனாக சொல்கிறாரு. அடுத்தது வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவா பாடுபடும். ஏன்னா சும்மா தொந்தரவு பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்க முடியாது. அவன் துன்பப்படுத்தினா மக்களை அவனும் துன்பப்பட வேண்டியது இருக்கும். ஸோ அது நிமித்தம் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவா பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார் என்று சொல்லி அவனுக்கு அனுப்புகிறாரு. அப்போ இங்கே பவுலின் அழைப்பு புரிந்து விடுகிறது. கர்த்தர் அனனியா யூஸ் பண்ணுறாரு. அனனியா வந்து ஜெபம் பண்ணி அவன் கண்களை திறந்து அவனை இயேசு அனுப்பினார் என்பதை சொல்லி அவனுக்கு தைரியத்தை மூட்டி விட்டு போய்விட்டார் அனனியா. ஸோ இவனுக்கு கியூரியஸ் ஹவு டு நோ அபவுட் ஜீசஸ். உடனே தாமதம் இருந்து இவன் கிறிஸ்து தான், இயேசு தான் கிறிஸ்து என்று பிரசங்கிக்க தொடங்கினான் போட்டிருக்கோம். இது பின்னால் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். 20வது வசனத்தை வாசிங்க.